வணக்கம் நண்பர்களே, தமிழ் சப்போர்ட்டர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி முக்கியமான விஷயம் என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ரேஷன் கார்டில் குடும்ப தலைவின் பேர் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து 1000 ரூபாய் தருவதாக வந்து ஏற்கனவே அறிக்கை விட்டிருந்தார். அது கூடிய சீக்கிரம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ எப்படி வந்து நம்ம குடும்ப தலைவர் பேர் இருந்து நம்ம குடும்ப தலைவி பேர் மாற்றுறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு காணொலியை நான் வந்து உங்களுக்கு வெளியிடுறேன். இது வந்து ஈஸியான முறையில் இருக்கிறதுனால நீங்கள் யார் வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து நம்ம பண்ணலாம். நீங்கள் யாரையும் வந்து நாட தேவையில்லை இதுக்காக. நன்றி. வணக்கம். நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம கூகுளில் போய்ட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறோம். அப்படி சர்ச் பண்ணும்போது அந்த வெப்சைட் ஃபஸ்ட் லிங்க்கில் வருது பாருங்க, tnpds.com. அதை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ வந்து செல்ஃபோன் மோடில் இருக்குது. ஆக்சுவலாக நான் செல்ஃபோனில் பண்ணுறேன். இது டெஸ்க்டாப் மோடு மாற்றணும்னா சைடில் இருக்கிற பட்டன் அடைச்சிட்டு கீழே டெஸ்க்டாப் சைட் அப்படின்ட்டு இருக்குங்களா, அது கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் மோடு ஆட் ஆயிருங்க. இதில் வந்து பலதரப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்காங்க. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்களேன், மின்னட்டை விண்ணப்பிக்கிறது எப்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புதுசாக நீங்கள் விண்ணப்பிக்கிறது, பெயர் நீக்கம் பண்ணுறது, உறுப்பினர் சேர்க்கை பண்ணுறது, முகவரி மாற்றம் செய்கிறது, குடும்ப தலைவர் தலைவி சேவைகள் போன்றவற்றை கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து ரேஷன் கடையில் வந்து மொபைல் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பீங்களா, அந்த மொபைல் நம்பரை உள்ளீடு பண்ணிவிட்டு கீழே இருக்கிற வந்து நம்பர் 748994 சம்திங் கோட் கொடுத்துருக்காங்கல்ல, அதை நீங்கள் டைப் பண்ணி பதிவு செய்கிறீங்க. ரேஷன் கார்டில் வந்து உங்கள் ரேஷன் பொருள் வாங்கினோடனே உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும் இல்லைங்க, அந்த செல்ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்க. கொடுத்தோடனே கீழே வந்து கொடுத்தோடனே என்ன வரும்னா, புதுசாக வந்து அதுக்கு ஒரு ஓடிபி வரும். உள்ளே நுழையிறதுக்கு உள்ளே வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து வரதுக்காக 1 or 2 டைம்ஸ் வந்து டைம் ஆகும். 1 or 2 மினிட்ஸ் ஆகும். அதனால் கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோடனே வந்தோடனே அந்த நம்பரை வந்து நம்ம இதில் உள்ளீடு பண்ணணும். இன்னும் வரல. வந்துருச்சு. இப்போது அந்த நம்பர் வந்து நம்ம உள்ளீடு பண்ணுறோம். உள்ளீடு பண்ணிட்டு பதிவு செய்யுன்னு சொல்லியிருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறோம். பண்ணோம்னா உள்ளே வந்து போயிடும். இப்போ ஓகேங்களா. உள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய குடும்ப அட்டைகளை பாருங்கள். 4 நம்பர்ஸ் இருக்காங்க. 4 நம்பர் 5 நம்பர்ஸோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அவங்க பேர், குடும்ப தலைவர் யார் எல்லாம் போட்டிருக்காங்க. பழனிசாமி அப்படிங்கிற ஒரு தலைவர் இருக்கிறாரு. இதை வந்து நேம் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது குடும்ப தலைவர்னு இருக்கிறத ஹஸ்பண்ட் மாற்றிட்டு குடும்ப தலைவிங்கிற இடத்துல பாருங்களேன் ஹஸ்பண்ட் மாற்றிட்டேன். ஓகேங்களா. இப்போ கோவிந்தம்மாள் இருக்கிறத வந்து கணவர். அவருக்கு இவர் என்ன ரிலேட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் வந்து கணவர். இவங்களுக்கு வந்து ஃபேமிலி ஹெட்டுன்னு போட்டுடலாம். போட்டாச்சுங்களா. ஒரு நிமிஷம். ஏன்னா அது போட்டோடனே சைடில் வந்து டிக் மார்க் காட்டும். அந்த டிக் மார்க் அப்படியே பண்ணிடணும். பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபோட்டோ வந்து இருக்குது. ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணுறோம். குடும்ப தலைவின்னு சொல்லி மாற்றிருக்கோம்ல, அவங்களுடைய ஃபோட்டோவை உள்ளீடு பண்ணுறோம். உள்ளீடு பண்ணிட்டு கீழே அப்படியே போகிறோம். இப்போ வந்து அதுக்கான ஆவணங்கள், இப்போ நம்மகிட்ட ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு கொடுக்கலாம், இறப்பு சான்றிதழ் வந்து இறப்பு சான்றிதழ் கொடுக்கலாம், விதவை சான்றிதழ் இருந்தால் விதவை சான்றிதழ் கொடுக்கலாம். நம்மகிட்ட ஆதார் கார்டு கொடுத்தோம்னா ஆதார் கார்டை போட்டு ஆதார் கார்டு ஃபைல் வந்து இப்போ அப்லோட் பண்ணுறோம். இப்போது அங்கே பதிவு இருக்குதுன்னு சொல்லி இருக்குங்க இல்லைங்க, அது வந்து கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆதார் கார்டு வந்து அப்லோட் ஆகிரும். கீழே ஃபைல் வந்துச்சு பாருங்கள், ஆதார் அட்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுங்களா. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உறுதிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி காட்டுதுங்களா. அது உறுதிப்படுத்துதலுங்கிறதால டிக் மார்க் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உறுதிப்படுத்துதலை வந்து நீங்கள் டிக் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பதிவு செய்யணும் வரும். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷம் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பண்ணோன்னே பாருங்க, ஒரு மேலே ஒரு எரர் காட்டுதுங்களா. என்ன எரரு? இதுக்கு ரீசன் கேட்குறாங்க. எதனால் நீங்கள் அப்படி மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி ரீசன் கேட்குறாங்க. அந்த ரீசன் வந்து நமக்கு கொடுக்கணும். எதுக்காக நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணுறீங்க, குடும்ப தலைவரை வந்து நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்குங்கிற காரணங்கள்னு ஒரு பேஜ் இருக்கு இல்லைங்க, அங்கே வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காரணம் கொடுத்துருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளியூர் போகிறாருங்க, அதனால் நம்ம மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர் அதிகமாக செல்ல இருக்க காரணத்தினால் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி நம்ம கீழே போய்ட்டு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குமா, கணவன் வந்து
ஹஸ்பண்ட் மாற்றிட்டு கோவிந்தம்மாளுங்கிறது வந்து குடும்ப தலைவர் அப்படின்னு மாற்றியாச்சு. கீழே மாற்றிட்டு கீழே வந்து எல்லாமே செக் பண்ணிவிட்டு கீழே பதிவு செய்யுங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம்னா இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இதுக்கு நமக்கு ஒரு ஓடிபி வந்து அதாவது ஒரு குறியீட்டு எண் வந்துடும். அந்த குறியீட்டு எண்ணை வச்சு நாம் வந்து செக் பண்ணிக்கலாம். அதாவது 1 hour மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 or 2 weeksல் வந்து அது அப்ரூவல் ஆயிரும். ஓகேங்களா? நீங்கள் அதுக்காக ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. இந்த நம்பர் வந்து கம்பல்சரி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோடை நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு இது எப்படி வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறது, இது என்ன நிலையில் இருக்குது, என்ன நிலையில் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியாதுல்ல. அதனால் இது என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஒரு நிமிஷம். இதில் பார்த்தீங்கன்னா அட்டையின் தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு போட்டிருக்குங்களா, அட்டை தொடர்பான சேவை நிலை அறியன்னு போட்டிருக்குங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோம்னா நம்மக்கிட்ட ஒரு பதிவெண் வந்தது இல்லைங்க, அந்த பதிவெண்ணை வந்து நம்ம இதில் உள்ளீடு பண்ணணும். அப்படி உள்ளீடு பண்ணிட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணோம்னா, அதாவது பதிவு செஞ்சோம்னா அது உள்ள டீட்டெயில் என்னென்ன கண்டிஷனில் இருக்குது, யாருக்கு அடுத்தது யார் பண்ண போகிறாங்க, அது நீங்கள் தினந்தோறும் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் மந்த்லி 1 time செக் பண்ணிக்கலாம். அதனால் ஃப்ரீயாக காஸ்ட்டில் தான் பண்ணுறாங்க. நீங்கள் அதனால் நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் எப்போ வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இது என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த நம்பர் வந்து நம்ம இப்போ டைப் பண்ணுறோம். இப்போ பதிவு செய்கிறோம் பாருங்கள். இப்போ தான் நம்ம அப்ளை பண்ணோம். இப்போ வந்து ஆவண சரிபார்ப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் போட்டாச்சா, ஆவண சரிபார்ப்பில் இருக்குது. அப்புறம் துறை சரிபார்ப்பில் வரும், அப்புறம் வட்ட வழங்கல் அதிகாரியோட ஒப்புதல் வரும். சரிங்களா? இது 3 வந்துருச்சுங்கன்னா நமக்கு வந்து நேம் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு அர்த்தம்.